Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மற்றொரு சிறுகதையின் பெயர் ஒரே சாட்சி. அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் சிவகணேஷ் தன் அறை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு பார்த்து கொண்டிருந்த ஃபைல் நின்றும் நிமிர்ந்து குரல் கொடுத்தார். எஸ் கமென். இன்ஸ்பெக்டர் கங்காதரன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து ஒரு சல்யூட் அடித்தார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க கங்காதரன், ப்ளீஸ் பி சீட்டட். சார், அந்த பொண்ணு வந்திருக்கா. யார்? நர்மதா கொலை செய்யப்பட்ட அந்த பரிமளாவோட அக்கா சார். பரிமளாவோட கொலைக்கே ஆதாரமானவங்க யாருங்கிற கேள்விக்கு ஒரு பதிலை கொண்டு வந்திருக்கா சார். சிவகணேஷன் நிமிர்ந்தார். சார், கூப்பிடுங்க அந்த பொண்ணை. இன்ஸ்பெக்டர் கங்காதரன் வெளியே எட்டி பார்த்து தலையசைக்க அந்த 30 வயது நர்மதா தயக்க நடை போட்டுக்கொண்டு உள்ளே வந்தால். சிவகணேஷை பார்த்ததும் கைகளை குவித்தாள். வாமா. சார், என்னோட தங்கச்சி பரிமளாவோட கொலைக்கு காரணமானவங்க யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. யாருமா? இந்த லெட்டரை படித்து பாருங்க சார். கையில் இருக்கு சார். 4 மடித்து வைத்திருந்த காகிதத்தை நீட்ட சிவகணேஷ் வாங்கி பிரித்து ஆவலுடன் படிக்க தொடங்கினார். அன்புக்குரிய பிரதாப், இது உங்கள் பரிமளாவின் கடைசி கடிதம் என்றால் உங்களுக்கு எழுதுகிற கடைசி கடிதம் என்று அர்த்தம். இனியும் உங்கள் வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போக நான் தயாராக இல்லை. படுக்கைக்கு மட்டும்தான் நான் என்பது உங்கள் எண்ணமானால் அந்த எண்ணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்துவிட்டேன். அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் நம் கல்யாணம் நடந்தாக வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு ஒரு கசப்பு மருந்தாக அமையும். இப்படிக்கு உங்கள் பரிமளா. சிவகணேஷ் கடிதத்தை படித்து முடித்துவிட்டு நர்மதா வந்தார். இந்த லெட்டர் உனக்கு எப்படி கிடச்சிது? சார், போன வாரம் பரிமளா இறந்ததுலேருந்து சமையலறை பக்கமே போகாமல் இருந்தேன்னா இன்றைக்கி தான் சமையல் பண்ணுறதுக்காக உள்ளே நுழைஞ்சேன். பருப்பு டப்பாவை திறந்தபோது உள்ளே இந்த லெட்டர் இருந்தது. லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணுறதுக்காக பத்திரப்படுத்தி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். யார் இந்த பிரதாப்பு? அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். இது ஏதோ காதல் விவகாரம் மாதிரி தெரியுது. இது முன்னாடியே உனக்கு தெரியாதா? இன்ஸ்பெக்டர் கங்காதரன் குறுக்கிட்டார். அந்த பிரதாப் தொழில் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் செல்வாக்குள்ள ஆசாமி சார். அவர்கிட்ட நேரடியாக நாம் என்கொயரின்னு போக முடியாது. ஏன் போக முடியாது? பரிமளா எழுதிய அந்த லெட்டர் பலமான சாட்சியாச்சே. இருந்தாலும் குற்றவாளி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னால் கை கட்டினால் நிற்கத்தான் வேணும். லெட்டஸ் என்கொயரி. அவரோட டெலிஃபோன் நம்பர் என்ன? கங்காதரன் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த சிறிய டைரியை எடுத்து பார்த்து ஒரு டெலிஃபோன் நம்பரை சொல்ல சிவகணேஷ் அதை மனதில் வாங்கி கொண்டு டயலில் எண்களை தட்ட மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஒரு பெண் பலாச்சுளை குரலில் சொன்னாள். ஹலோ, பிரதாப் இண்டஸ்ட்ரீஸ். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுகிறேன். உங்கள் கம்பெனி எம்டி மிஸ்டர் பிரதாப் கிட்ட பேசணும். வில் யூ கனெக்ட் மீ வித் ஹிம்? 1 minute சார், ப்ளீஸ் பி ஆன் த லைன். சிவகணேஷ் காத்திருந்தார். 30 வினாடிகளுக்கு பிறகு குரல் கரகரத்தது. குட் மார்னிங் ஏசி சார், ஐ எம் பிரதாப். குட் மார்னிங் மிஸ்டர் பிரதாப். பரிமளாவோட மர்டர் சம்பந்தமாக நாங்கள் உங்களை விசாரணை செய்ய வேண்டியிருக்கு. என்னையா? எஸ். ஆன் வாட் பேசிஸ்? மர்டர் சம்மந்தமாக ஒரு தடயம் கிடச்சிருக்கு. தடயம்? எஸ். என்ன தடயம்? அதை நேரில் தான் சொல்ல முடியும். உடனே புறப்பட்டு உங்கள் இடத்துக்கு வரட்டுமா? இப்போ வேண்டாம். தென் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேல் 4 மணிக்குள்ளே என்னோடய பங்களாவுக்கு வாங்க. பங்களா இங்கே கலாஷேத்ரா காலனி, நம்பர் 25 சாஸ்திரி ரோடு. வரேன். சிவகணேஷ் ரிசீவரை வைத்துவிட்டு நர்மதாவை ஏறிட்டார். கொலையாளி அந்த பிரதாப்பாக இருக்கும் பட்சத்தில் அவன் சட்டத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. நீ தைரியமாக வீட்டுக்கு போமா. நர்மதா கலங்கிய கண்களோடு கைகளை குவித்து விட்டு அறையை விட்டு வெளியே போனதும் இன்ஸ்பெக்டர் கங்காதரன் தயக்கமான குரல் பேச தொடங்கினார். சார், இந்த விவகாரத்தை கொஞ்சம் நிதானமாக கையாளுறது பெட்டரு. ஏன்னா மிஸ்டர் பிரதாப் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களும் 2-3 மந்திரிகளுக்கும் ரொம்ப நெருக்கம். சட்டத்தை நாம் என்ன தான் கூர் தீட்டினாலும் அரசியல்வாதிக்கு முன்னால் அது கூர் முழங்கித்தான் போகும். சிவகணேஷ் புன்னகை புரிந்தார். மிஸ்டர் கங்காதரன், அரசாங்கம் கொடுத்துருக்கிற காக்கி யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு அரசாங்கம் தர சம்பளத்தை கை நீட்டி வாங்கிட்டு இப்படி நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அரசியலுக்கு முன்னால் சட்டம் கூர் முழங்கி போகக்கூடாது. தவறு செய்தவன் எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி, ஜெயிலுக்குள்ளே உட்காந்து அவன் உப்பு இல்லாத களியையும் கஞ்சியும் சாப்பிட்டே ஆகணும். இந்த பிரதாப் விவகாரத்தை இனி நான் பார்த்துக்கிறேன். சார் யூ மே கோ. அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவகணேஷ் கலாச்சேத்ரா காலனியிலிருந்து பிரதாப் பங்களாவை யமஹாவால் தொட்டபோது மதியம் 3:35 மணி. கடல் காற்று வெயிலின் உக்கிரத்தை கொஞ்சம் தணித்திருந்தது. போர்ட்டிகோவில் கட்டி போட்டிருந்த டாபர்மேன் எம்பி குறைத்ததை பொருட்படுத்தாமல் உள்ளே போனார். அழகான ஒரு பெண் எதிர்பட்டாள்.
பாப் தலை, கையில்லாத ரவிக்கை, லிப்ஸ்டிக் பூச்சு, காற்றடித்த சேலை தலைப்பு விலகிய போது நாவிச்சுழி துல்லியமாக தெரிந்தது. சார், ஐ எம் PA to the MD. ப்ளீஸ் கம் வித் மீ. ஹாலை கடந்து உள்ளே கூட்டி போய் ஒரு அறை கதவை திறந்து விட்டான். உள்ளே போய் உட்காருங்க சார், MD இப்போ வந்துடுவார். சிவகணேஷ் அறைக்குள் நுழைந்தார். ஏசி மெலிதாய் உருமி கொண்டிருக்க உள்ளே சிம்லாவின் சீதோஷ்ண நிலை. ஃபோம் நாற்காலியில் போய் புதைந்தார். பெரிய கண்ணாடி மேஜையின் சதுரத்தில் 4-5 நிறங்களில் டெலிஃபோன்கள், பேனா ஸ்டாண்ட், பேப்பர் வெயிட், வெளிநாட்டு சிகரெட் பைப்பை கையில் எடுத்து பார்த்தார் சிவகணேஷ். தந்தத்தால் அந்த வெண்ணிற பைப்பில் நீளமாய் 2 தங்கவர்ண கோடுகள். கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு பைப்பை வைத்துவிட்டு சாய்ந்து உட்கார்ந்தார் சிவகணேஷ். பிரதாப் சாம்பல் நிற சஃபாரியில் உள்ளே நுழைந்தான். வயது 30 இருக்கலாம். அந்த இளம் வயதிலேயே முடிகொட்டி போய் நெற்றி பின்வாங்கியிருந்தது. முகத்திற்கு பொருத்தமில்லாத மூக்குக்கு கீழே கற்றையான மீசை வளர்த்திருந்தான். உடம்பு சதை போட்டிருக்க கணிசமாக தொந்தி. வாங்க ஏசி சார், வெல்கம். அவர் கையை பற்றி குலுக்கி கொண்டு எதிரில் இருந்த எக்ஸிக்யூட்டிவ் நாற்காலியில் சாய்ந்தான். சிவகணேஷ் தொடங்கினார். கொலையுண்ட பரிமளா விஷயமாக ஒரு என்கொயரி. பை ஆல் மீன்ஸ் ஏதோ தடையும் கிடச்சிருக்கா ஃபோனில் சொன்னீங்க. என்ன தடை சார் அது? சிவகணேஷ் சட்டைப்பையிலிருந்து வைத்திருந்த பரிமளாவின் கடிதத்தை எடுத்து பிரதாப்பிடம் நீட்டினார். பிரதாப் உதட்டில் நிறுத்தி ஒரு புன்னகையோடு அந்த கடிதத்தை வாங்கி படிக்கத் தொடங்கினான். சிவகணேஷ் அவனுடைய முகத்தையே பார்த்தார். பிரதாப்பின் முகத்தில் எந்த அதிர்ச்சியும் இல்லை. இடப்பக்க நெற்றி நரம்பு மட்டும் 2 முறை விம்மி தணிந்தது. கடிதத்தை முழுவதாக படித்துவிட்டு சிவகணேஷனுவை திரும்பி கொடுத்தவன் மேஜை மேல் இருந்த சிகரெட் பைப்பை எடுத்து அதை திறந்து பக்கத்து டப்பியில் இருந்த சிகரெட் தூளை எடுத்து அதில் நிரப்பினான். அறையில் கனத்த நிசப்தத்தை கலைத்தார் சிவகணேஷ். இந்த லெட்டருக்கு என்ன பதில் சொல்கிறீங்க மிஸ்டர் பிரதாப்? பிரதாப் சிரித்தார். என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க ஏசி சார்? எனக்கு உண்மை வேணும். சிகரெட் தூளை பைப்பில் அடைத்தவன் ஒரு தீக்குச்சி கொளுத்தி பற்ற வைத்து கொண்டான். பைப்பை இழுத்து முதல் புகையை மெலிதாக விட்டான். உங்களுக்கு உண்மை தானே வேணும்? எஸ். அந்த லெட்டரில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். பரிமளாவை படுக்கையில் பல தடவை தொட்டிருக்கேன். அவளை கல்யாணம் செய்துக்கிறதா ஆசை காட்டினீங்களா? அந்த ஆசையை காட்டலைன்னா எவளுமே படுக்கைக்கு வரமாட்டா. சிரித்தான் சொல்லிவிட்டு. மிஸ்டர் பிரதாப், இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. சரி, சீரியஸாகவே பேசுவோம். நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை கேட்கலாம். பரிமளா கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் இந்த காதல் விவகாரமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். யூ ஆர் கரெக்ட் ஏசி சார். அதுதான் காரணம். ஆள் வச்சு அவளோட காரியத்தை நான் தான் முடித்தேன். சிவகணேஷ் அதிர்ச்சியாய் பிரதாப்பை பார்க்க அவன் புகையும் வாயோடு தொடர்ந்தான். பரிமளா இந்த கம்பெனியில் ஒரு ஸ்டெனோ. கண்ணுக்கு லட்சணமாக இருந்தாலேன்னு நான் ஆசை வார்த்தை காட்டி படுக்கையில் எடுத்து போட்டேன். உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் கேட்டால் தரலாம். லைஃப்பில் பார்ட்னர்ஷிப் கேட்டால் தர முடியுமா? இதமாக சொல்லி பார்த்தேன், கேட்கல. மிரட்டி பார்த்தேன், மசியலை. இனி இவ்வளோ விட்டு வச்சா ஏதாவது ஏடா கூட பண்ணிடுவாளான்னு நினச்சி காரியத்தை முடிச்சிட்டேன். என்ன ஏசி சார், இந்த உண்மை போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? சிவகணேஷ் கோபத்தில் முகம் சிவந்து ஏதோ பேச முயல பிரதாப் கையமர்த்தினான். இதை பாருங்க சார், ஏசி சார், நான் செஞ்ச இந்த கொலைக்காக உங்கள் போலீஸோ சட்டமோ என்ன ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஒரு பொருளுக்குமே விலை இருக்கிற மாதிரி சட்டத்துக்கு ஒரு விலை இருக்குது. அதை விலை கொடுத்து வாங்க என்னால் முடியும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எனக்கு என்னோட பணத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பெரிய அதிகாரிகளும் அப்படித்தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரியம் செய்து காட்டட்டுமா? சொன்ன பிரதாப் டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயலில் எண்களை தட்டிவிட்டு சில வினாடிகளுக்கு பின் சிரித்து பேசினான். வணக்கம் ஐஜி சார், நான் பிரதாப். உங்கள் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கார். எஸ், அந்த பரிமளா மர்டர் விஷயமா? அதான் புத்தி சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன, நான் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். பிரதாப் ரிசீவரை சிவகணேஷனும் கேலி புன்னகையோடு கொடுத்துவிட்டு அறைக்குள் இருந்த அட்டாச் பாத்ரூமுக்குள் நுழைந்தான். சிவகணேஷ் பொறுமும் இதயத்தோடு ரிசீவரை காதுக்கு கொடுத்து ஹலோ என்றார். மிஸ்டர் சிவகணேஷ், ஐஜியின் குரல் மிடுக்காய் கூப்பிட்டது. சார், உப்பு சப்பு இல்லாத கேஸ்க்கெல்லாம் ஏன் விசாரணைங்கிற பேரத்தில் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? சார், நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். பரிமளா மர்டர் கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு எஃப்ஐஆர் ஃபைல் செய்து இன்ஸ்பெக்டர் கங்காதரனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இனிமேல் கேஸை அவர் டீல் பண்ணிக்குவார். நீங்கள் இந்த விவகாரத்தில் தலையிடவே வேண்டாம். சார், இந்த பரிமளா மர்டர் கேஸில் ஒரு முக்கியமான தடயம் கிடச்சிருக்கு. நோ மோர் டாக்ஸ். உங்கள்கிட்ட எந்த தடையும் இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் கங்காதரன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த கேஸ்லேருந்து விலகி நில்லுங்க. எஸ் சார். ஒரு கனமான பெருமிச்சுடன் ரிசீவரை சாத்தினார் சிவகணேஷ். இரவு 11 மணி. சிவகணேஷ் வீடு, படுக்கை அறை. அப்புறம் என்றார் சம்பூர்ணம், சிவகணேஷின் மனைவி. அவர் பெருமூச்சுட்டார்.
அரசியல் சட்டம் 2 துறையில் இருக்கிற முக்கியமான புள்ளிகள் பிரதாப்புக்கு அனுசரணையாக இருக்கும்போது அவனை யாரால் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு அந்த அயோக்கியனை தண்டிக்கிறது யார்? அந்த கடவுள் தான் அவதானம் எடுத்துக்கொண்டு வரணும் போல இருக்க. தேவையில்லை சம்பூர்ணம், நானே தண்டிச்சிட்டேன். என்னது, நீங்களே அவனை தண்டிச்சிட்டிங்களா? ஆமாம். என்ன தண்டனை? மரண தண்டனை. அடுத்த வாரம் இந்நேரம் அந்த தண்டனை நிறைவேறிடும். என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. சிவகணேஷ் மனைவியை பார்த்து புன்னகை புரிந்தார். சொன்னார், நேற்று ராத்திரி ரயில்வே ஸ்டேஷனில் போதை மருந்து வியாபாரி ஒருவனை மடக்கி பிடிச்சப்போ அவங்ககிட்ட ஓபியம் மற்றும் போதைப் பொருட்களோடு ஆர்சனிக் பவுடரும் இருந்தது. அதில் ஒரு பொட்டலத்தை ரசாய பரிசோதனைக்கு அனுப்புறதுக்காக பாக்கெட்டில் வச்சுருந்தேன். ஆனால் அனுப்ப மறந்துட்டேன். ஐஜி கிட்ட ஃபோனில் பேசிட்டு ரிசீவரை வைக்கும்போது என் மனசுக்குள்ளே கொந்தளித்த கோபத்துக்கு அளவே இல்லை. வியர்த்து வடிந்த முகத்தை துடைக்கிறதுக்காக சட்டை பாக்கெட்டில் கையை விட்டு கர்ச்சீஃபை எடுக்கும்போது அந்த ஆர்சனிக் பவுடர் பாக்கெட்டு தட்டுப்பட்டது. ஆர்சனிக் ஒரு விஷப்பொருள், ஸ்லோ கில்லிங் பாய்சனு. உடம்புக்குள்ளே போகிற எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி, அதில் அதை கலந்துட்டால் போதும் உடம்புல அந்த விஷம் பரவி 1 வாரம் 10 நாளைக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்து ஆள் மண்டையை போட்டுரும். டாக்டர்கள் வந்து பரிசோதனை செய்து பார்த்தாலும் சரி, அது இயற்கையான மரணம்னு தான் சொல்லுவாங்க. உடம்புல விஷத்தோட அறிகுறியே இருக்காது. நிஜமாவா? பிரதாப் டாய்லெட் போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த ஆர்சனிக் பவுடரை அவன் சாப்பிட்ற தண்ணியில் கலந்துட்டிங்களா? இல்லை, பின்ன புகை பிடிக்கிற பைப்பில் அடைக்கிறதுக்காக அவன் வாங்கி வச்சிருக்கிற சிகரெட் தூள் டப்பாவில். முற்றும்.